இன்னைக்கு நம்மளுடைய ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் சூப்பரான கார்லிக் ரைஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து 5 முழு சைஸ் வந்து பூண்டு வந்து எடுத்து தட்டி மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகு, தேவையான அளவுக்கு மிளகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸியில் வந்து ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம், தாளிப்புக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கிரேப்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். இது ஃபைனலாக வந்து மேலே போட்டு வந்து இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது முழுசாக வந்து நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். செய்யும் பொழுது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானோடனே இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து வந்து ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வெடித்த உடனே நம்ம காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது வந்து பொரிஞ்சு வருது. லேசாக வந்து காஞ்ச மிளகாவும் நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, மிளகு அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் உப்பு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் 2 கொதி வர வரைக்கும் சிம்மர்லேயே வச்சு நல்லா சுண்டனோடனே இறக்கிடலாம். அதை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. நல்லா இது வந்து கொதித்து சுண்டி ஒரு 2 கொதி வர வரைக்கும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிச்சு விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கார்லிக் பூண்டு ரைஸ்க்கு தேவையான பூண்டு மிளகு ரைஸ்க்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எண்டில் எப்படி வந்திருக்குதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சூப்பரான டேஸ்டியான ஈஸியான லன்ச் ரெசிபி பூண்டு மிளகு சாதம் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.